ஒரு 2 நிமிஷம் நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்களே. 6 மணிக்கெல்லாம் ஆளுக்கு வச்சு எங்கே போக போகிறேன்? இது வேற நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா வெளியே காற்று போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்னடான்னா வயிறு வேற கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெளியே தள்ளினா தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி எந்திரிச்சு கிளம்புவோம். ஏம்மா ஏம்மா, என்ன ஹாலு விடிய காலையில் காலியாக இருக்கு? இந்நேரம் எல்லாம் இங்கே தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். டீயை கூட இன்னும் போடலையோ, வாசனை கூட வரலையே. என்ன இது ஒரே ஆச்சரியமாக இருக்கு. சரி நம்ம வேலையை பார்க்க போவோம். முதல்ல காலை கடனை முடிச்சு விடுவோம். என்ன எல்லாரும் பாத்ரூம் வாசல்ல கீழே நிற்கிறாங்க? உள்ள ஏதாச்சும் கொடுக்குறாங்களா என்ன? ஏய், என்னடி இப்படி கீழே நிற்கிறீங்க? என்னாச்சு? என்ன கோவமா திரும்பி பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டாங்க மறுபடியும்? சரி எல்லாரும் உள்ளே போங்க, நான் பாத்ரூம் போகணும். நான் போனதுக்கப்புறம் இங்கே வந்து வரிசையாக நின்றுங்க, சரியா? ஐயோ, என்ன எல்லாரும் இப்படி ஒரு மாதிரியா பார்க்குறாங்க? ஏதாவது தப்பாக கேட்டேனோ? ஏம்மா, ஏன் எல்லாரும் என்ன இப்படி பார்க்குறீங்க? பாத்ரூம் போகணும் தான் நான் கேட்டேன். அப்போ நாங்கள் மட்டும் எதுக்கு நிற்கிறாங்க? அதுக்கு தான் நிற்கிறோம். பாத்ரூம் போக கீழே நிற்கிறீங்களா? ஏன், என்னாச்சு? யார் உள்ளே போயிருக்கான்னு எதுவும் தெரியல. அத்தை வந்து காலையிலேருந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக வந்தோம், அப்படியே கியூவில் நிற்கிறோம். யார் தான் உள்ளே போயிருக்கா என்னன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அத்தை பாருங்க முடியாமல் அப்படியே அடக்கிக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. எப்போ ஏதோ உள்ளே இருந்து வருவான்னு தெரியாமல். ஐயோ, ஒரு பாத்திரம் வீட்டில் வச்சது தப்பாக போச்சே. என்ன இப்படி எல்லாரும் கியூவில் நிற்கிறீங்க? ஐயோ, சரி எவ்வளோ நேரமாக இப்படியே நிற்கிறீங்க? அடே தம்பி, 5 மணிக்கு வந்தேன்டா. முதல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒரு 5-10 நிமிஷத்தில் யாராவது உள்ளே இருந்தால் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கதவை தட்டினேன், அப்போ இது ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் டம்முன்னு அடிக்கிறேன், அப்பவும் எவனும் வர மாட்டேங்கிறான். என்னை பார்த்துட்டு எல்லாரும் கீழே வந்து நின்ட்டாங்க. ஏம்மா, நீ 5 மணிக்கு தான் வந்த, நான் 4:30 ஒரு தடவை வந்து போயிட்டேன். சரி நீ தான் உள்ளே இருப்பேன்னு நினச்சேன், பார்த்தா இப்போ நீ வந்து கீழே நிற்கிற. இப்படி இங்கே பாரு, பேத்தி வேறு அடக்கிட்டு நிற்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, நான் ஒரு 11 மணிக்கு நேற்று நைட்டு ஒன்றுக்கு போகலான்னு வந்தேன், அப்போ இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இருந்து அடக்கிட்டு தான் இருக்கேன், முடியல, இனிமேல் தாங்கவும் முடியாது. என்னது நைட்டு 11 மணிக்கா? ஐயோ, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இங்கே தான் நிற்கிறோம். அப்போ உள்ள யார் தான் இருக்கா? கடைசியாக யார் தான் போயிட்டு வந்தது? அதாச்சும் ஞாபகம் இருக்கா என்ன? கடைசியாக நான் தான் ஒரு 10:30 மணிக்கு நேற்று நைட்டு போனேன், அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கதவை சாத்தினது மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. உள்ளே போய் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எதுவும் தெரியல. என்னது 10:30 மணிக்கு அப்புறமா கதவை சாத்துற சத்தம் கேட்டுச்சா? அப்போ திருடாயிடம் வந்திருப்பானோ? நம்ம யாராச்சும் முழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பதுங்கிக்கிட்டானோ? எவனா போலீஸை கூப்பிடுவா? என்னது போலீஸா? நம்ம 5 பேர் இருக்கும்போது எதுக்கு போலீஸு? வாங்க நம்மளே ஒரு கை பார்த்துடலாம். அப்படிங்கிறியா? சரி, அப்போ நான் போய் கதவை தட்டுறேன், நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. டேய், நான் 1 மணி நேரமாக தட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எதுவும் இது ரெஸ்பான்ஸ் இல்லை. நீ வந்து கதவை தட்ட போறியா? போய் ஏதாச்சும் பெருசாக இருந்தால் கொண்டு வா, அதை வச்சு உடச்சிடுவான் கதவை. இந்த பிளாஸ்டிக் கதவை உடைக்கிறதுக்கு பெருசாக இதுக்கு கையே போதுமே. இவன் கதவை உடச்சி வச்சுட்டு எவனும் உள்ளே போக முடியாமல் பண்ணுறதுக்கா? ஏற்கனவே எல்லாரும் அவசரத்தில் இருக்கோம், நீ வேறையா? சரி வாங்க, நான் கதவை தட்டி பார்க்குறேன். டாக் டாக் டாக். உள்ள யார் பாது? யோ, ஹலோ. ஏம்மா கேட்டிங்களா? ஏதோ சத்தம் வருது. அப்படியா? சரி தட்டு தட்டு நல்லா. அப்பா நல்ல ஒரு தூக்கம்.
என்ன தூக்கம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்க விட்றானுங்களா, கதை வந்து தட்டிக்கிட்டே. யாருப்பா அது, வெளியே வாப்பா. வந்துட்டேன். என்ன இது, விடிய காலையில் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறீங்க? அப்போ இவ்வளோ நேரம் உள்ள நீங்கள் தான் இருந்தீங்களா? ஏன் மாப்பிள்ள எவ்வளோ நேரமாக தட்டிக்கிட்டு இருக்கோம், என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க உள்ள? அது ஒன்றும் இல்லை, உள்ளதான் கொஞ்சம் ஜெல்லு இருந்துச்சு, மற்ற ரூம்லலாம் அண்ணல் அடிச்சிச்சா, அதான் உள்ளே போனேன், அப்படியே தூக்கம் வந்துடுச்சு, அதான் தூங்கிட்டு வர்றேன். என்ன எல்லாரும் மொத்தமாக வந்திருக்கீங்க, பாத்திரம் போடுறதுக்கா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டேன் போல் இருக்கு. சரி நீங்கள் எல்லாரும் போங்க, நான் போய் உள்ளே கொஞ்ச நேரம் தூங்குறேன்.